இது வந்து நாரணமங்கலம் தோட்டம். இந்த தோட்டத்தில் வந்து இன்னைக்கு மல்லி பிடுங்குறோம். இந்த மல்லி மல்லி தொக்கு பண்ணுறதுக்கோசரம் இந்த மல்லி அன்னைக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மல்லி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிடுங்கிருக்கணும். இருந்தாலும் நமக்கு தேவைக்கு பிடுங்கணுங்கிறதுக்கோசரம் அப்பப்போ தேவைக்கு மட்டும் பிடுங்கிக்கிறோம். நம்ம போடுற தொக்கு எல்லாமே, மல்லி தொக்கு எல்லாமே நம்ம வயலில் விளையிறத மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ வாசம் நல்லா இருக்கு. வாசம் நேச்சுரலாக நல்லாவே இருக்கு. இது நாட்டு மல்லி, நாட்டு கொத்தமல்லி தான் நம்ம விதைக்கிறது. நாட்டு கொத்தமல்லி தான் விதைக்கிறது. இந்த ஹைபிரிடு கொத்தமல்லிலாம் விதைக்கிறது இல்லை, நாட்டு கொத்தமல்லி மட்டும்தான் விதைக்கிறது. இதில் அடியில் போட்டது எல்லாமே எருவு, மண்புழு உரம், அந்த புண்ணாக்கு கலந்து போட்டது. இதை போட்டது தான். மிளகா இதை பிடிங்கிட்டோம்னா மிளகா அடுத்தது அறுவடைக்கு இப்பயே வந்துருச்சு. மிளகா இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்ன யூசேஜோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு இருக்கு. தக்காளியுமே ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருச்சு. தக்காளி நல்லா காய்ச்சிருச்சு. இனிமேல் பழுக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் இப்போ நம்ம இருக்கிற இடம் நாரணமங்கலம். நாரணமங்கலத்து தோட்டத்தில் நிற்கிறோம். நாரணமங்கலத்து தோட்டத்தில் நம்ம பக்கத்து வயல் பண்ணுறவர். இவர் விவசாயி. இவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா உண்மையிலுமே சூப்பரான விவசாயி, நல்லா உழைப்பாளி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு. இவர் மாதிரி ஒரு உழைப்பாளியை பார்க்கவே முடியாது. இவர் ஃபுல்லாகவே முதல்ல கெமிக்கல் முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம வெங்காயத்தை பார்த்துட்டு இவர் தான் சொன்னார், பனி காலத்தில் நாங்கள் வெங்காயமே வைக்க மாட்டோம், நீங்கள் வச்சுருக்கீங்க, சூப்பராக வந்திருக்கு, நானும் இனிமேல் ஆர்கானிக் முறையில் மாற போகிறேன், மக்களுக்கு நல்லது கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் வந்திருக்கு உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னார். இவர் இப்போ பேசுவார் இதை பற்றி. எப்படி இருக்குது இந்த வெங்காயம், எப்படி இருக்குது, முதல்ல எப்படி நான் என்னென்னலாம் உரம், அடியில் என்ன களைக்கொல்லி கொடுக்கறதுலேருந்து மேலே பூச்சி மருந்து அடிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார். இப்போ அவருக்கே ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆர்வம் வந்துருச்சு, நான் இனிமேல் ஆர்கானிக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். இதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிக்கும் வரணுங்கிறதுக்கு தான் நம்ம தீவிர முயற்சி எடுத்துருக்கோம். மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ இந்தியாவில் இருக்கவங்களோ நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதோட தான் இந்த விவசாயம் ஆர்கானிக்காக மாறணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த அஸ்வின்ஸ் இந்த தீவிர விவசாயத்தில் இறங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்போம். இன்னும் மக்களை எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லி மாற்றணும் அப்படிங்கிறது தான் அஸ்வின்ஸோட எண்ணம். இவர் இப்போ உங்ககிட்ட பேசுவார். இவர் ராமலிங்கம் பேர். பக்கத்தில் நான் 20-25 வருஷமாக ரசாயன முறையில் இந்த பூச்சி மருந்து கொடுத்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பனி நாளெல்லாம் வராதுங்கிறதுக்காக நான் இந்த விவசாயம் இது பண்ணல. ஆனால் இவங்க ஆர்கானிக் முறையில் நல்ல பூச்சி மருந்து எதுவுமே இது இல்லாமல் இயற்கையான முறையில் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பயிர் நல்லா அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நல்லா இது மாதிரி இன்னும் நம்மளும் பண்ணணும். அடுத்த தூரம் மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல இயற்கையான இதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்குது சார். பார்க்குறதுக்கு நல்லா இயற்கையான முறையில் சூப்பராக நல்லா இதாக இருக்குது சார். ரசாயனத்தில் இது பண்ணும்போது ஆக்சிகோல் கொடுப்போம் சார், களைக்கொல்லி. மற்றபடி பூச்சி மருந்து இது பண்ணி கொடுப்போம். இப்போ இவங்க ஆர்கானிக் முறையில் பஞ்சகாவியம் இந்த மாதிரி முறையில் இவங்க பண்ணுறாங்க. நல்லா இருக்குது சார். செடியோட வளர்ச்சி அருமையான வளர்ச்சி சார். நல்லா இதாக இருக்குது. வெங்காய பயிர் நல்லா அருமையான இதாக இருக்குது. இன்னும் ஒரு 20 நாளில் அறுவடை பண்ணலாம் சார். பயிர் நல்லா இயற்கையான முறையில் நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது பயிர்.
கிட்டத்தட்ட ஒரு 40 to 50,000 ரூபாய்க்கு பக்கம் செலவாகும் சார். நம்ம நம்ம ரசாயன உரத்தை பயன்படுத்தி இப்போ பூச்சி மருந்தை இது பண்ணும்போது 40 to 50,000 ரூபா செலவாகும் ஏக்கருக்கு. லாபங்கிறது பெருசாக சொல்லிக்க முடியல சார். அதுதான் இப்போ இந்த முறை அஸ்வின் இதில் இவங்க இயற்கை விவசாயம் ஆர்கானிக் முறையில் பண்ணுறாங்க. பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அடுத்த முறை இது மாதிரி இயற்கையாக பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது சார். மக்களுக்கு நல்ல நஞ்சு இல்லாத உணவாக நல்ல உணவாக கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்குது.